ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து நிறைய குவிக் 3-4-5 மினிட்ஸ் மாதிரி ஷார்ட் வீடியோஸ் நிறைய போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கிறது வந்து என்னோட உயிர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பிரச்சனைகள் நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது ஃபேஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபியூ டிப்ஸ் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். மோர் தென் 10 டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம், என்னெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு வாட்டி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணி அங்கே போயிட்டு தவிப்பேன். ஸோ அதை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ குயிக்கான எல்லா டிப்ஸையும் பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, நான் வந்து ஏதாவது ஒரு டிப் சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது ராம் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரில் போகாதீங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுற இடங்களில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா பெட்டர். அதுவும் இந்த ஸ்கூட்டி மாதிரி இதுலலாம் போனீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது அந்த பேக்கேஜ் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். இல்லை கேப்ல ஆட்டோவில் போறீங்கன்னா ஓகே. இன்கேஸ் நீங்கள் காரில் போறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரமாக தள்ளிட்டு தான் பார்க் பண்ணிட்டு நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் அ பைக். அடுத்து நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் சொல்றது, எனக்கும் நான் சொல்லிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளான ஷூஸோ ஸ்லிப்பர்ஸோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடிக்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டா அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவ்வளோ தூரம் நடந்து, எஸ்பெஷலி நீங்கள் நல்லா ஷாப் பண்ண விரும்புறவங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ தூரம் நடக்கும்போதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனாலேயே சரி போதும் போகலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ கம்ஃபர்டபுள் ஷூஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த ஷூஸ்க்கு அடியிலே நான் இன்னொரு டிப் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் அவுட்ஃபிட் போட்டுக்கோங்க. அண்ட் அதுவும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். எனக்கு ரொம்பவே இருக்கு. நீங்கள் ட்ரெஸ் டைப்லாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உள்ள கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்ஸோ இல்லைனா வந்து ஒரு 3/4 பேண்ட் அந்த மாதிரி எதுவும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட தொடை வந்து இப்படி உரசாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கேர்ள்ஸ் யூ நோ இட். ஸோ எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி ஆகும். எஸ்பெஷலி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ண போகும்போது நடந்து இந்த டைஸோட சைட்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்வேஸ் காட்டன் அவுட்ஃபிட் போடுங்க. அட் த சேம் டைம் உள்ள வந்து நீங்கள் ஒரு 3/4 பேண்ட்டோ இல்லைனா வந்து ஒரு ஷார்ட்ஸோ அந்த மாதிரி எதுவும் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா கம்ஃபர்டபுளாக ரொம்ப தூரம் நடந்து ஜாலியாக ஷாப் பண்ணலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். நீங்கள் பாலியஸ்டர் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னும் போது நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு ஏசி இருக்காது. பிகாஸ் இட்ஸ் நாட் அ மால். ஸோ அதனால் நாங்கள் போயிட்டு நம்ம அப்படியே நடந்து சுற்றி திரியும் போது ஒரு மாதிரி ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாலியஸ்டர் கிளாத் எல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் ஒரு டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் வேர்த்து பிகாஸ் நான் யாருக்கு மெயினாக அந்த டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 ஹவர்ஸ் சுற்றி ஷாப் பண்றவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் முக்கியமா இந்த டிப்ஸ். நீங்க போய் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுவீங்கன்னு சொன்னா நீங்க எந்த ஷூ போட்டாலும் பிரச்சனை இல்லை, என்ன ட்ரெஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. மூணாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ச் டேப் கேரி பண்ணிக்கோங்க. பாண்டிச்சேரியில ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நான் பண்ணியிருந்தப்போ நேரு ஸ்ட்ரீட்ல எல்லாருமே இன்ச் டேப் வச்சிருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் உங்க பேக்ல வந்து நீங்க ஒரு இன்ச் டேப் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இங்க நம்ம டி நகர்ல அந்த மாதிரி இடங்கள்ல நான் இன்ச் டேப் யாரும் வச்சு பார்த்ததில்ல. ஸோ உங்க பேக்ல நீங்க ஒரு இன்ச் டேப் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க எங்க போனாலும் அந்த இன்ச் டேப் வச்சு அளவு எடுத்துக்கலாம். வீட்லயே நீங்க உங்க பஸ் ஏரியா அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்ச் டேப் கொண்டு போனீங்கன்னு சொன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் நீங்க பெர்ஃபெக்ட் ஃபிட்ல பார்த்து வாங்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது நிறைய ட்ரெஸ் எனக்கு பத்தாம போகும், டைட்டா இருக்கும், லூஸா இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். பட் இந்த வாட்டி நான் பாண்டிச்சேரியில போய் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணப்போ எதுலையுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா ட்ரெஸ்ஸும் பெர்ஃபெக்ட் ஃபிட்டா இருந்தது. ஸோ இன்ச் டேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க காசு எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பேக்லாம் கொண்டு போகும்போது ஒரு பயங்கரமான இந்த டோட் பேக் அதுல எல்லாம் உள்ள ஃபுல்லா சாப்பாடு அது இதுன்னு நிறைச்சு கொண்டு போகாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அப்படியே நல்லா ஜாலியாக எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்து பொறுமையாக அப்படிலாம் வாங்கணும். ஸோ ரொம்ப நீங்கள் ஆல்ரெடி ஹெவி வெயிட் கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் நிறைய ஷாப் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் நிறைய ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதனால நீங்கள் அங்கேருந்து மறுபடியும் தூக்கிட்டு வரதுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக போயிடும். ஸோ ஒரு ஸ்லிங் பேக்கும் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக வெறும் பர்ஸ், அதுக்கப்புறமா வந்து மொபைல், அப்புறம் உங்கள் கார்ட்ஸ் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான டிப், இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போறீங்கன்னா முதல்ல ஒரு கடை பார்த்தீங்கன்னா அந்த கடையிலேயே நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிடாதீங்க. உங்களால் முடிஞ்சா அந்த ஸ்ட்ரீட் அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிருங்க. எல்லா கடையிலும் போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து வச்சிருங்க. பார்த்துட்டு நீங்க ரிட்டர்ன் வரும்போது நீங்க ஷாப் பண்ணுங்க. நான் இந்த பேண்டீன்ஸ் ரோட் எல்லாம் போய் ஷாப் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவேன். ஸோ இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் போய் ஃபுல்லா எல்லா கடையில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட இருக்கிற காசை நான் கனெக்ட் பண்ணி ஓகே நமக்கு 2000 இருக்கு, அப்போ இந்த ட்ரெஸ்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வரும்போது நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வருவேன். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லது. இல்ல அப்படி போயிட்டு நான் ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு கடையில நீங்க வாங்கிட்டு போங்க. லைக் ஒரு கடையிலே 10-15 ட்ரெஸ் வாங்காம ஒரு கடையில 1-2 அப்படி வாங்கிட்டு போனீங்கன்னா கம்மி ரேட்டும் நீங்க செலவு பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய கடையில நிறையவும் வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இல்லை, ஆல் கைண்ட் ஆஃப் ஷாப்பிங்ல நீங்க பார்க்க வேண்டியது அந்த டர்ட்ஸ் இருக்கா, லைக் பட்டன் எதுவும் உடஞ்சிருக்கா, இல்ல ஏதாவது ஒரு கிழிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது எஸ்பெஷலி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ல நிறைய நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு ஓரத்துல கிழிஞ்சிருக்கும், நான் கவனிச்சிருக்க மாட்டேன். அப்படியே சரி ஓகே கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ பொறுமையா நீங்க போயிட்டு அதுல இருக்கிற எல்லா இதையும் செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா நம்ம போறதே அந்த காசுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அது கிழிஞ்சிருந்து இல்லை வேற எதுவும் பிரச்சனை இருந்தால் அந்த காசு நம்ம செலவு பண்ணதே வேணும். அடுத்த முக்கியமான டிப், இது என்ன மாதிரி உங்களுக்கும் வெயில் அலர்ஜி, அந்த அளவுக்கு வெயில் பிடிக்காது அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்க போகும்போது ஒரு சன்செட் டைம்ல போங்க, ஒரு 4-5 அந்த மாதிரி போங்க. நான் நிறைய வாட்டி உச்சி வெயில்
உச்சி வெயிலில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஈவினிங் டைமில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நைட் வரைக்கும் டைம் இருக்கும், கடலாம் மூடுற வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியல் டைம் டு ஷாப் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான். அடுத்த ஒரு டிப், இது வந்து ஒரு டிப்ஸ்னு வச்சுக்கலாம், ஆனால் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியன் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஸோ உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஷாப் பண்ணலாம். அதே மாதிரி அவங்க ஷாப் பண்ணும்போது அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி என்னோட தெய்வம் ராம் இருக்கிறதுனால நான் எங்கே ஷாப்பிங் போனாலும் கொஞ்சம் வச்சுக்கூடா, இங்கேயே உட்காந்து கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஜாலியாக தேடி நல்லா ஜாலியாக வாங்குவேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. ஏன்னா நம்ம நார்மலாக கடைக்கெலாம் போகும்போது நம்ம கவுண்டரில் கொடுத்துட்டு போகலாம், அந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணும்போது அவங்களும் அங்கே விற்கிறவங்களும் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க, நம்மளும் சுற்றிட்டு இருப்போம். ஸோ எங்கேயாவது வச்சோன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கம்பெனியன் கூட இருந்தாங்க நல்லா. அடுத்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் டை எப்போவுமே கேரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய சமயம் நம்ம ஃப்ரீ ஹேரில் இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருப்போம். பட் அங்கே போயிட்டு நம்ம அப்படியே ஷாப் பண்ண நம்ம ரொம்ப உள்ள மூழ்கினதுக்கப்புறம் நமக்கு ஒரே கசகசன் ஆகிடும். அந்த ஹேர் டை எடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஹேரை டை பண்ணுறதுக்கப்புறம் ஜாலியாக சுற்ற ஆரம்பிக்கலாம். இந்த ஹேர் டைங்கிற விஷயம் வந்து நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு மட்டும் கிடையாது, எங்கே போனாலும் உங்கள் பேக்லேயோ இதுலையாவது ஒரு சின்ன ஒரு ரப்பர் பேட் ஏதாவது உள்ள இருக்குது அப்படின்னா உங்களின் கசகசப்பு சரியாகும். இன்னொரு விஷயம், நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போறீங்கிற ஒரு பிளான் இருக்குது. பிகாஸ் பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக ஸ்ட்ரீட் ஷாப்பிங் சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க, வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க அப்படின்னாலும் வீக்கெண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நான் மோஸ்ட்லி இது வரைக்கும் வீக் டேஸில் தான் போகிறேன். ஸோ சண்டே மார்க்கெட்டை என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது கூட நீங்கள் வீக்கெண்டில் போனீங்கன்னா சண்டே மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னும் நிறைய கூட ரொம்ப கம்மி ப்ரைஸில் 50 ரூபாய்க்குலாம் சண்டே மார்க்கெட்டில் சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வீக்கெண்டில் போங்க. ஓகே, அவ்வளோதான். இதை மறந்துட்டு பார்த்தீங்களா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு எங்கே போனாலும், என் ஃபோன் வந்து 2% தான் சார்ஜ் இருக்குது, எங்கே போனாலும் என் ஃபோனில் சார்ஜ் இருக்காது. ஸோ சார்ஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்மகிட்ட காசு இருக்கிறது இல்லை, எல்லாத்தையும் நம்ம பேடிஎம் அப்படி இப்படின்னு பண்ணுறதுனால ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறதா இருக்குது. ஸோ அதனால் ஃபோன் உங்ககிட்ட எப்பவுமே ஃபுல் சார்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஐ ஹோப் ஐ கவர்ட் எவ்ரிதிங். உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் இருந்தால் ப்ளீஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக் இதெல்லாம் தான், நான் சரி பண்ணிக்கிட்டதும் இதெல்லாம் தான். ஸோ நீங்கள் தான் டிப்ஸ் சொன்னீங்கன்னு சொன்னால் நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ that's it. உங்கள் எல்லாரையும் மின்னோட பார்ப்போம். Until then, from Keerthi. Bye.